ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1708வது பகுதி. பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து, அதன் 10ஆம் திருமொழி பாசுரங்களின் ஒரு தொகுப்பினை மீள்பார்வையாக இன்று நாம் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். 9ஆம் பத்தில் நுழைவோம் என்று சொல்லியிருந்தேன். ஆயினும் இந்த 8ஆம் பத்தின் 10ஆம் திருமொழி பாடல்களின் கருத்து தொகுப்பினை பார்த்துவிட்டு அதற்கு பின் அடுத்த பத்திற்குள் நுழையலாம். திருமங்கியாழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 8ஆம் பத்தின் நிறைவு திருமொழி இது 10ஆம் திருமொழி. அதாவது இது கடையான திருக்கண்ணபுரப்பதிகம். இத்துடன் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் மங்களாசாசனத்தை முடித்து கொள்வதை கருத்தில் கொண்டு அதற்கு தக்கவாறு எம்பெருமானை வினவுகிறார். கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ என்று ஆழ்வார் சவரிப் பெருமானை பற்றி தாம் பெற்றவைகளை விவரிக்கிறார் இத்திருமொழியில். கண்ணாலே கண்டு கழிக்கின்றது இவ்வுலகினுள் என்றுகளோ என்று திருமொழியிலே குறிப்பிட்டிருந்தார். கண்ணாலே கண்டு கழிப்பதுவே வாழ்க்கை பயன் என்றால் அதற்கு எம்பெருமான் கருணையே எதிர்நோக்கி இருத்தல் வேண்டும். ஆகவே எம்பெருமானை நோக்கி, எம்பெருமானே நின் திருவுள்ள கருத்தினை கூறுக என்றார். நம்மை ஒழிய வேறு புகழேதும் இல்லாத உம்முடைய, எம்பெருமான் சொல்கிறான், நம்மை ஒழிய வேறு புகழேதும் இல்லாத உம்முடைய நிலையை வெளிப்படுத்தி எமக்கு தொண்டு செய்வதை ஒருபோதும் தவிர்க்க இயலாத உம்மிட விருப்பம் போலே திருத்தொண்டு செய்ய, கைங்கரியம் செய்ய வாய்ப்பளித்திருக்கிறோம். இதனை விட வேறு வேண்டத்தக்கதுண்டோ என்று பாமாலை பாடும் திருத்தொண்டினின் சிறப்பினை எம்பெருமான் ஆழ்வார்கள் திருவுள்ளத்திலே பதியும்படி அருளி செய்ய, அதனால் துயர் நீங்கி மகிழ்வுற்று பாடும் திருமொழி இதுவாகும். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில் பூலோக வைகுந்தம், முக்தி தரும் தலங்களில் முதன்மை தலம், பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்று என பல பெருமைகளை பெற்றது. இந்த 108 வைணவ தலங்களிலே வடக்கே திருவேங்கடம் வடக்கு வீடு என்றும், தெற்கே திருமாலிருஞ்சோலைமலை தெற்கு வீடு என்றும், திருவரங்கம் மேலை வீடு என்றும், திருக்கண்ணபுரம் கீழை வீடு என்றும் அழைக்கப்படும் சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரம் பாசுரங்கள் 100 பாசுரங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது இந்த 10ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள்பார்வையாக மறுபடியும் பார்க்கலாம். வண்டார் பூ மாமலர் மங்கை என துவங்கும் முதல் பாசுரம். வண்டுகள் நிறைந்து அழகிய சிறந்த தாமரை மலரில் பிறந்த பெரிய பிராட்டியாரின் மகிழ்ச்சியோடு கூடிய திருக்கண் பார்வையை, கடைக்கண் பார்வையை தாரகமாக கொண்டுள்ளவனே, 4 வேதங்களாலும் காணப்பட்டவனே, திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற சுவாமியே, உன்னையே மிகவும் உகந்து உனக்கே அடிமை பெறச் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கும் தொண்டனாகிய என் விஷயத்தில் என்ன செய்வதாக இருக்கிறாய் என்று கேள்வி எழுப்புகிறார் ஆழ்வார். அதனை அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பெருநீரும் விண்ணும் என துவங்கும் 2ஆம் பாசுரம். கண்ணபுரத்துறை அம்மானே, கடல்களையும் வானத்தையும் மலைகளையும் 7 உலகங்களையும் ஒரு மாலையாக தன்னுள்ளே அடக்கி கொண்டு உன்னை தவிர பிரளய காலத்திலே அப்படி அடக்கி காத்து பின் மறுபடியும் சிருஷ்டித்த உன்னை தவிர வேறொரு தெய்வம் இருப்பதாக என் நெஞ்சிலே கிஞ்சித்தும் சிறிதும் நான் கருதவில்லை. அடுத்து 3ஆம் பாசுரம். மற்றுமோர் தெய்வம். கண்ணபுரத்துறையம்மானே, உன்னை காட்டிலும் வேறொரு பரதெய்வம் வணங்குவதற்குரியதாக உண்டு என்று நினைத்திருப்பவர்களோடு நான் இணங்கவும் மாட்டேன். உனது திரு 8 எழுத்து மந்திரமானது, அஷ்டாட்சர மந்திரமானது அறிய வேண்டிய எல்லா பொருள்களையும் சொன்னாலும் அதை நான் கற்று அறிந்து கொண்ட பொருள் பாகவதர்களுக்கு அடிமையாயிருத்தலே ஆகும். பகவத் சேஷ விட பாகவத சேஷத்துவமே சிறந்தது என்பதாகும் என்பது. அடுத்து பெண்ணானாள் என துவங்கும் 4ஆம் பாசுரம். பூமி பிராட்டியை ஆள்பவனே, ஒளிபொருந்திய கண்களை உடையவளும் தேன் பெருகும் மலரில் பிறந்தவளுமான திருமகளுக்கு வல்லவனானவனே, கண்ணபுரத்துறை அம்மானே, பெண் வடிவில் வந்த பூதனையின் தனத்தில் உள்ள நெருப்பு போன்ற உண்ண முடியாத நஞ்சை உறிஞ்சி உண்டு அவளையும் அழித்து
திருவுள்ளம் உவந்த உன்னை நான் அடைந்து மகிழப் பெற்றேன் என்றார். பெற்றாரும் சுற்றமும் என துவங்கும் 5ஆம் பாசுரம். எல்லா கலைகளையும் கற்றவர்கள் சேர்ந்து வாழும் இடமான கண்ணபுரத்துறை அம்மானே, தாய் தந்தையர் உறவினர் என்று சொல்லப்படுகின்ற இவர்களை நான் உற்றாராக விரும்ப மாட்டேன். மற்ற யாரிடத்திலும் பற்றுடையேன் அல்லேன், வேறு பற்றிலேன். ஆகவே உன்னையே வந்தடைந்தேன். திருவுள்ளத்திலே இவன் நம்முடையவன் என்று விரும்பி எண்ணி நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஏத்தி உன் சேவடி எண்ணி என்ற துவங்கும் 6வது பாசுரம். கண்ணபுரத்துறை அம்மானே, உன்னுடைய திருவடிகளை துதித்து சிந்தித்திருப்போரை யமதூதர்கள் உயிர் போகும் காலத்தை எதிர்பார்த்திருந்து அந்த இறுதி காலத்திலே வந்து நெருங்காமல் வணக்கம், நாம் அணுகுவதற்கும் அஞ்சுகின்றோம் என்று சொல்லி கையால் தொடாமலும் பாதுகாத்து அருளுகிறாய் அல்லவா. வெள்ளை நீர் வெள்ளத்து என துவங்கும் 7ஆம் பாசுரம். திருப்பார்கடலில் வெள்ளத்திலே ஆதிசேடன் மேலே சிறிய திவலைகள் மெதுவாக மேலே வீச மெல்ல யோக நித்திரை செய்யும் பெருமானே, வள்ளலே, கண்ணபுரத்துறை அம்மானே, உன் அடியார் விஷயத்தில் யமதூதர்கள் எக்காலத்திலும் திருடர் போலே மறைந்து திரிவார்களே ஒழிய நேரடியாக வெளிப்பட மாட்டார்கள். வானாகி வையம் அளந்ததுவும் என துவங்கும் 8ஆம் பாசுரம். கண்ணபுரத்துறை அம்மானே, முன்பு வாமனனாகி உலகங்களை அளந்து கொண்டதனையும் வாழ் ஏந்திய இரணியனின் மார்பை கிழித்து எரிந்ததையும் இப்போது நான் நினைக்கின்றேன். அதனால் ஆன்மா உய்வதற்கு ஒரு நன்மையும் செய்து கொள்ளாதவனும் வலிய பாவங்களை உடையவனுமான நான் அதிலே துளிப்பாவத்தையும் என்னிடம் இப்போது காணவில்லை என்கிறார். அடுத்து 9ஆம் பாசுரம். நாட்டினாய் என்னை என துவங்குகிறது. கண்ணபுரத்துறை அம்மானே, தொடக்கத்தில் அடியேனை உனக்கு அடியவனாக நிறுத்தி கொண்டாய். பின்னர் அடியேன் அந்த கருணை காரணமாக எனது கொடிய பாவங்களை மாளச் செய்தேன். அதுவும் அன்றி அடியேன் பாடிய பாசுரங்களை கொண்டு எம்பெருமானாகிய நீ என் நெஞ்சினுள் இருப்பதை விளங்கச் செய்தாய். நீ என் நெஞ்சினுள் இருப்பதால் தான் அந்த பாசுரங்களை என்னால் பாட முடிந்தது. அந்த பாசுரங்கள் நீதான், நீ இல்லை என்றால் பாடியிருக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலே அந்த பாடிய பாசுரங்களை கொண்டே எம்பெருமான் ஆகிய நீ வந்தாய், என் உள்ளே என் நெஞ்சிலே நிறைந்தாய் என்று விளங்கச் செய்தாய். கண்டசீர் கண்ணபுரம் என துவங்கும் பலச்சுருதி பலன் சொல்லும் பாசுரம். கண்ணாலே நேரில் காணக்கூடிய செல்வம் பொருந்திய திருக்கண்ணபுரத்திலே நித்தியவாசம் செய்தருளுகின்ற சௌரி பெருமாளை பற்றி ஸ்ரீ வைஷ்ணவலட்சுமி பொருந்தியுள்ள தொண்டரான திருமங்கை மன்னன் அருளி செய்த இப்பாமாலையை நிதியாக கொண்டு பாடவல்ல அடியவர்கள் எப்போதும் பரமபதத்தில் இருந்து கொண்டு வானகம் ஆளப்பெறுவர். அவர்களுக்கு அதுவே பேறு என்று உறுதியாக தெரிந்து கொண்டோம் என்று பலன் சொல்லி இந்த திருமொழியையும் இந்த 8ஆம் பத்தையும் நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்தை அலங்கரித்தன. இந்த 100 பாசுரங்களையும் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். மொத்தத்தில் இதுவரை 800 பாசுரங்கள் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து 9ஆம் பத்திலே நுழையலாம் அடுத்த பதிவிலே. இந்த அளவிலே பெரிய திருமொழி 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. 8ஆம் பத்தும் நிறைவு பெறுகிறது. திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யும் அருள்மாரி கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.